மன்மத வருடத்திற்கு விடை கொடுத்து துருமுகி வருடத்தை இன்முகம் கொண்டு வரவேற்பதற்கு நாட்டு மக்கள் தயாராகி வருகின்றனர். பூஜை பொருட்கள், புத்தாடை கொள்வனவு, இல்லங்களை அலங்காரப்படுத்துதல், இனிப்பு பண்டங்கள் தயார்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. கொண்டாட்டங்கள் மனிதர்களுக்கு புத்துயிர் அளிப்பதுடன் பண்பாட்டினரும் வரலாற்றினரும் உன்னதங்களை நினைவு கூர்ந்து புதிய தலைமுறையினருக்கு எமது கலாச்சாரங்களை கடத்தும் நிகழ்வாகவும் அமைகின்றன. தோஷங்கள் நீங்க பெற மருத்து நீர் வைத்து நீராடப்படுகின்றது. புத்தாடை அணிந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு பெண்களுடன் ஆசீர்வாதம் வாங்குவதும் மரபாக இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றது. தமிழ் உரித்தான முறையில் புத்தாண்டை வரவேற்பதற்கு திருகோணமலை மக்கள் தயாராகி வருகின்றனர். உறவினர்களுடன் பரிமாறி மகிழ்வதற்காக பல்வேறு வகையான இனிப்பு பண்டங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இடம்பெற்று வருகின்றன. அம்பாறை, கல்முனையில் உள்ள ஆலயங்களிலும் மருத்து நீர் வழங்கப்பட்டு வருகின்றது. அத்துடன் பொது இடங்களை சுத்தப்படுத்தும் வகையிலான சிறப்பதானங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிளிநொச்சி மக்கள் புத்தாண்டை வரவேற்பதற்கு தயாராகும் விதமே இது. வவுனியா மக்கள் புது வருடத்தை வரவேற்பதற்காக பூஜை பொருட்களை கொள்வனவு செய்வதுடன் இனிப்பு பண்டங்களை தயார்படுத்தி வருகின்றனர். மன்னாரின் பல பகுதிகளில் பட்டாசு கேள்வியும் புதுவருட விளையாட்டுகளில் ஈடுபட்டும் சிறுவர்கள் புதுவருடத்தை கொண்டாட ஆரம்பித்துள்ளனர். மலேக மக்களும் துர்முகி வருடத்தை வரவேற்பதற்கு தயாராகி வருகின்றனர். புது வருடத்திற்கான பொருட்களை வெற்றும் மக்கள் கொள்வனவு செய்து வருகின்றனர். மாத்தளை மக்களும் நல்லுள்ள சித்திரை வருடத்திற்கு தமது உறவுகளுடன் கொண்டாடி மகிழ்வதற்காக தயாராகின்றனர். மாத்தளை மக்கள் கொள்வனவு செய்த ஆடைகளை சிறுவர்களுக்கு அணிவித்து அழகு பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். துருமுகி